வணக்கம். தமிழின் செய்திகள். தமிழக அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் 14வது இடம் பிடித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் 95.72% தேர்ச்சி பெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட குறைவானதாக பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 14வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் அடைந்தால்தான் மேற்கல்விக்கு அது ஊன்றுகோலாக அமையும் என தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டும், போதை பழக்கம் எதிர்ப்பு விழிப்புணர்வை கையில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் எனும் ஊரில் லெமூர் கடற்கரை உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் எனும் ஊரில் லெமூர் கடற்கரை உள்ளது. இந்த இடம் பொழுதுபோக்கு தலமாகவும் மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது. இங்கே பல பகுதியிலிருந்து மாலை நேரத்தில் மக்கள் குடும்பத்துடன் வருகின்றனர். மேலும் கடல் அலை சீற்றமாக இருக்கும் என்பதால் கடலில் இறங்கி குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆங்காங்கே இதற்கான அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தென்செண்டியந்தல் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்த மாணவி ஸ்ரீமதி முதலிடம் பெற்றுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் பகுதியில் தென் செட்டியந்தல் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்த மாணவி ஸ்ரீமதி நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்வில் 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். இப்பள்ளியானது ஸ்ரீமதி என்கிற பெயரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக 100% தேர்ச்சி பெற்றது. இதனையடுத்து அதே ஸ்ரீமதி என்கிற பெயர் கொண்ட மாணவி மாவட்டத்தில் முதல் இடத்தை பிடித்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் தேர்தல் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை பார்வையிட்டார். வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 19 அன்று நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தலில் உபயோகிக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரி வளாகத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை திமுக கூட்டணி வேட்பாளர் TM கதிரானந்த் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பதிவேட்டில் பதிவிட்டார். அப்போது அமைச்சர் துரைமுருகனின் தம்பி துரை சிங்காரம், வேலூர் MLA கார்த்திகேயன் மற்றும் பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் 5 பேர் கடல் அலையில் சிக்கி மரணமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது 10 பேர் கடலில் இறங்கி குளித்த நிலையில் அவர்களை ராட்சத அலை இழுத்துச் சென்றது. இந்த சம்பவத்தில் பிரவீன் ஷாம், காயத்ரி, சாருகவி, வெங்கடேஷ் மற்றும் தர்ஷித் ஆகிய 5 பேரின் உடலும் தற்போது கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ராஜமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் என்பதால் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சின்னசேலம் தாலுகாவில் வெல்டன் என்கிற தனியார் பள்ளி மாணவி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தீர்த்தாபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் வெல்டன் என்கிற தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி தாலுகா அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அக்ஷயா தர்சனி என்ற 12ஆம் வகுப்பு மாணவி 600 மதிப்பெண்களுக்கு 580 மதிப்பெண்கள் பெற்று வட்டார அளவில் முதலிடம் பிடித்ததால் பள்ளி மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவித்தனர். இதில் பள்ளி நிர்வாக இயக்குநர், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவியின் பெற்றோர் உடனிருந்தனர். குமரி தேங்காய்பட்டினம் கடல் அலை இழுத்து சென்று மாயமான 7 வயது சிறுமியின் உடலை மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் விழுந்தையம்பலம் பகுதியை சேர்ந்த பிரேமதாஸ் இவர் தனது 7 வயது பெண் குழந்தை ஆதிஷாவுடன் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது ராட்சத அலை வந்து இருவரையும் இழுத்து சென்றது. இதை பார்த்த மீனவர்கள் தந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து மாயமான சிறுமியை தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுமியின் உடல் துறைமுகம் அருகே கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து உடலை ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடல் அலையில் சிக்கிய சிறுமி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகரில் திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் துவக்கி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மோர், தண்ணீர், தர்பூசணி போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ARR சீனிவாசன், நகர தலைவர் SRS தனபால், யூனியன் சேர்மன் மாதவன் மற்றும் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பட்டப்பகலில் வீடு புகுந்து கொலை செய்துவிட்டு 3 சவரன் நகையை திருடி சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த இவர்கள் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பாக நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ரேணுகாவை அடையாளம் தெரியாத நபர்
தலை மற்றும் முகத்தில் வெட்டி கொலை செய்துவிட்டு அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். அதையடுத்து பெரியநாயக்கன்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரேணுகாவின் உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை வெட்டி நகை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் திடீரென பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. கூடலூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த பலத்த காற்றில் விவசாயி முத்தையாவின் 10 மாத வளர்ச்சியடைந்த ஆயிரக்கணக்கான வாழைகள் ஒடிந்து சேதமானது. சேதமடைந்த வாழைகள் அனைத்தும் இன்னும் ஓரிரு மாதத்தில் பலன் எடுக்கும் பருவத்தில் இருந்ததால் விவசாயிக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே ஹோட்டல் நடத்தும் தொழிலாளியின் மகள் +2 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மீன்சுருட்டி கிராமத்தில் ஹோட்டல் நடத்தி வரும் கொண்டல்ராஜ் சீத்தம்மாள் தம்பதியினர் மகள் அஸ்விதா கோகிலாம்பாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் +2 வகுப்பில் பயோ மேத்தமெட்டிக்ஸ் பாடப்பிரிவில் கல்வி பயின்றார். அதைத் தொடர்ந்து நடந்து முடிந்த +2 தேர்வில் 597 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். அதையடுத்து அவர் அளித்த பேட்டியில், நான் டாக்டராகி ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதே எனது வாழ்நாள் லட்சியம் என அவர் தெரிவித்தார். சாதனை மாணவிக்கு பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிர்வாகத்தினர் இனிப்பு மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டினர். கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் வர்த்தகர் தின ஒற்றுமை மாநாடு அஸ்வினி மஹாலில் நடைபெற்றது. கோவை மாவட்ட வர்த்தக சங்கத்தின் வர்த்தகர் தின ஒற்றுமை மாநாடு அஸ்வினி மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவில் கோகுல் சவுண்ட் சர்வீஸ் அதிபர் SN ஆறுமுகசாமி, கணேஷ் பேக்கரி குரூப்ஸ் டி செல்வராஜ், சங்க செய்தி தொடர்பாளர் தனிஷ் சுந்தர வடிவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் லாரி மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற அரசு ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த புத்தேரி மேம்பாலம் அருகில் கனிமவள லாரி மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற வடசேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர் ஜெயக்குமார் என்பவர் சம்பவ இடத்தில் உடல் சிதறி பலியானார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே 250 ஆண்டுக்கு முன்பு உள்ள அரண்மனை போன்ற வீடு ஒன்று உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சூரங்குடி வழியாக விளாத்திக்குளம் செல்லும் வழியில் சுமார் 63 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தையாபுரம் என்ற கிராமத்தில் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட அரண்மனை போன்ற ஒரு வீடு உள்ளது. இந்நிலையில் கப்பல் மூலமாக தூத்துக்குடிக்கு வந்து அங்கிருந்து மாட்டுவண்டி மூலமாக ஊருக்கு வந்ததாக சொல்கிறார்கள். இந்நிலையில் TR மகாலிங்கம் நாடக நடிகராக இருந்த காலத்தில் இந்த பகுதிக்கு நாடகம் நடிப்பதற்காக வந்தபோது தங்கள் வீட்டில் தங்கியதாகவும், மேலும் தேவர் திருமகன் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் தங்கள் வீட்டில்தான் தங்குவார்கள் என்றும் கூறினார்கள். சீர்காழி அருகே அரசு மதுபான கடையில் மது அருந்திய 2 பேருக்கு வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. சீர்காழியில் உள்ள மணிகண்டன், சார்லஸ் ஆகிய இருவரும் டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கி அருந்தியுள்ளனர். இந்நிலையில் மது அருந்திய சில மணி நேரத்தில் இருவருக்கும் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து சீர்காழி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு காவல் ஆய்வாளர் சிவகுமார் அரசு மருத்துவமனையில் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். அப்பொழுது அரசு மதுபான கடையில் வாங்கிய டின் பீர் கடந்த ஜனவரி மாதத்துடன் காலாவதியானது தெரிய வந்தது. இதனையடுத்து காலாவதியான மதுபானத்தை குடித்ததால் இருவருக்கும் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் மாணவிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுக்கோட்டை அருகே உள்ள சிவபுரத்தில் உள்ள MRM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நீட் தேர்வு எழுத வந்திருந்த மாணவி ஒருவர் தேர்வு அறைக்கு நுழையும் முன்பு அவருடைய ஹால் டிக்கெட்டை பரிசோதனை செய்த தேர்வுத்துறை அதிகாரிகள் தவறான தேர்வு மையத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டத்துடன் இருந்துள்ளார். இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் தங்கவேலு மாணவியின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு பெண் காவலர் சத்யாவின் இருசக்கர வாகனத்தில் அனுப்பி வைத்துள்ளார். இந்த காவலர்களின் செயல்பாட்டை அறிந்த சக மாணவர்களின் பெற்றோர்கள் இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோவையில் பெண்ணை கொலை செய்துவிட்டு நகையை கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். கோவை நரசிம்ம நாயக்கன்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மனோகரன். இவருக்கு ரேணுகா என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். நேற்று முன்தினம் மதிய மனோகரன் மற்றும் அவரது மகள்கள் இருவரும் வெளியில் சென்றிருந்த நிலையில் ரேணுகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து ரேணுகாவை கொலை செய்துவிட்டு கழுத்தில் அணிந்திருந்த
3.5 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து பெரிய நாயக்கன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட சதீஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து போலீசார் சதீஷை விசாரணை மேற்கொண்ட போது பக்கத்து வீட்டில் புகுந்து நகையை திருட சென்றதாகவும் இவரை பார்த்த ரேணுகா சத்தம் போட்டதால் வெட்டி கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். கோவை பாலக்காடு இடையே ரயில் மோதி பெண் யானை உயிரிழந்தது. கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்த பன்னிமடை ரயில்வே கேட்டில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் யானை மீது சென்னை மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் யானை உயிரிழந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் பாலக்காடு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த மாதம் இதே பகுதியில் பெண் யானை ஒன்றில் காலில் அடிபட்டதும் தெரியவந்தது. இதுவரை பாலக்காடு மதுக்கரை இடையே ரயில் மோதி 35க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்துள்ளது. முசிறியில் கஞ்சா வைத்திருந்த இளைஞர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் இளைஞர்கள் சட்டவிரோதமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களை அதிகளவில் புழங்குவதாகவும் டிஎஸ்பி யாஸ்மினுக்கு ரகசிய தகவல்படி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தினார். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்ற இளைஞர்கள் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் நிதீஸ்வரன், நாகராஜன், மோகன், ராஜேஷ், சஞ்சய் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து கரூர் மாவட்டம் குளித்தலை நீதிமன்ற கிளை சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 750 கிராம் எடை கொண்ட கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் கடும் சூறாவளி காற்றும் மற்றும் கனமழையினால் சாகுபடி பயிர்கள் சேதமடைந்தன. முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் சேதமடைந்த வாழை மரங்கள், வெற்றிலை கொடிகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு வயல்வெளியில் ஆய்வு செய்து சேதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் திடீர் சூறாவளி காற்று, கனமழையினால் பணப்பயிர்கள் பெரும் சேதமடைந்தது அப்பகுதி விவசாயிகளை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவையை சேர்ந்த 7 வயது சிறுவன் 15 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடியபடி சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கோவை குருமபாளையம் பகுதியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், பிரியா ஆகியோரின் மகன் மித்ரன். 7 வயதான சிறுவன் மித்ரன் தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம், அடிமுறை, வேல்கம்பு, வாழ்வீச்சு போன்ற தமிழ் பாரம்பரிய கலைகளை சிறுவயது முதலே ஆர்வமாக கற்று வருகிறார். இந்நிலையில் ஒற்றை சிலம்பத்தை 15 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து ஓடியபடி 1 மணி நேரம் 36 நிமிடங்களில் 11,520 தடவை சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார். இந்த உலக சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகம், யூரோப்பியன் உலக சாதனை புத்தகம் மற்றும் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாணவி யாழினி பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் பயின்ற மாணவி யாழினி முதலிடம் பிடித்தார். அவரை தொடர்ந்து அகிலாஸ், இமயா, சந்தி ஆகிய 3 மாணவர்கள் 2ஆம் இடத்திலும், கிருத்திகா என்ற மாணவி 3ஆம் இடம் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கலைமகள் கல்வி குழுமத்தின் நிறுவனர் வீரமுத்துக்குமரன், நிர்வாக இயக்குநர் நவநீதம், தாளாளர் பரணிதரன், செயலாளர் பாலராவாயன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கலிபெருமாள் ஆகியோர் பாராட்டி பரிசளித்து மாணவர்களை கௌரவித்தனர். ஓசூர் அருகே சேதமடைந்த பப்பாளி மரங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக ஆங்காங்கே சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சூறை காற்றுடன் கனமழை பெய்துள்ளது. அப்பொழுது அர்த்தக்கல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சித்தராஜ் என்பவருக்கு சொந்தமான பப்பாளி மரங்கள் சூறை காற்றில் வேரோடு சாய்ந்து தோட்டம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. சேலம் மாவட்டம் தேவூர் பகுதியில் சூறை காற்றிற்கு 4000 வாழைகள் சாய்ந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் தேவூர் அருகே கோனேரிப்பட்டி, பூச்சமரத்துக்காடு, பொன்னம்பாளையம், தன்னிதாசனூர், காணியாளப்பட்டி, செட்டிப்பட்டி, ஓடக்கரை, அம்மபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் 10 மாதத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய கதனி, நேந்திரம், தேன் வாழை, மந்தை வாழை, செவ்வாழை உள்ளிட்ட வாழைகளை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் தேவூர் பகுதிகளில் திடீரென சூறை காற்றுடன் லேசான மழை பெய்தது. இந்த சூறாவளி காற்றுக்கு 4000க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வாழை மரங்கள் சாய்ந்ததில் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வாழை மரங்கள் சாய்ந்ததற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இடி தாக்கியதில் 3 தென்னை மரங்கள் எரிந்து சேதமானது.
ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. அப்போது 3 தென்னை மரங்களில் தீ பற்றி எரிய தொடங்கியது. விசாரணையில் விவசாயி சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான 2 தென்னை மரங்களும் கோவிலுக்கு சொந்தமான ஒரு தென்னை மரம் என தெரிய வந்தது. இதனை அக்கிராம மக்கள் தங்கள் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் 16 குளிர்சாதன படுக்கை வசதிகளுடன் ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு திறக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 8 படுக்கை வசதிகள், செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் 4 படுக்கை வசதிகள், சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் 4 படுக்கை வசதிகளுடன் குளிர்சாத வசதிகளுடன் கூடிய மொத்தம் 16 படுக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெப்ப தாக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகளுக்கு தேவையான அவசர கால முதலுதவி மருந்துகள் தயார் நிலையில் உள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு அவர் தெரிவித்துள்ளார். திருவேங்கடம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாராட்டு தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகாவில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியில் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் முருகன் தலைமையில் சால்வை அணிவித்து பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் கனியமுதன், சிவகுமார், பாலமுருகன் மற்றும் சிவராஜ் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பம்மல் வடக்கு பகுதி கழக தேமுதிக சார்பில் வடக்கு பகுதி செயலாளர் வின்சென்ட் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, நுங்கு, இளநீர், வெள்ளரிக்காய், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் அதிமுக கூட்டணி கட்சியின் பம்மல் தெற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன், அவைத்தலைவர் செல்வம், பொருளாளர் ஜெபஸ்டீன், இளைஞர் அமைப்பு செயலாளர் ஜெகன், வட்ட செயலாளர் பாலு மற்றும் ரகு, ராஜா, சரவணன், பொன்பாண்டி, சம்பத், சசிகுமார், மோகன் பாபு, கணேசன், கோபிச்சந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாணவர் சேர்க்கை குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே. கீதா லட்சுமி வேளாண்மை இளம் அறிவியல் பட்டய படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்து விளக்கினார். அப்போது பேசிய போது கோடை மழைப்பொழிவு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக குறைவாகவே இருந்ததாகவும் நாளை முதல் 3 நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்ப்பதாகவும் தென்மேற்கு பருவகால மழைப்பொழிவு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் எனவும் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக பயிர் அறுவடை செய்யலாம் எனவும் தெரிவித்தார். கரூரில் கோடையின் வெப்பத்தை தணிக்க தேமுதிக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு தேமுதிக கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் அரவிமுத்து தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புறநகர் மாவட்ட செயலாளர் SP சிவம் ராஜேந்திரன், மாநகர மாவட்ட பொருளாளர் அனிதா ஆனந்த், புறநகர் அவைத்தலைவர் பேராசிரியர் ரங்கநாதன், மத்திய நகர செயலாளர் ஆரிஃப் ராஜா, முன்னாள் மாவட்ட பொருளாளர் கலையரசன் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குரோம்பேட்டையில் ஜேக்கப் என்டர்பிரைசஸ் சார்பில் இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை MIT மேம்பாலம் அருகில் உள்ள சர்வீஸ் சாலையில் ஜேக்கப் என்டர்பிரைசஸ் தனியார் நிறுவனத்தின் சார்பில் நிறுவனர் ஜேக்கப் ஜெபராஜ் தலைமையில் சுட்டெரிக்கும் வெயிலில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க இலவசமாக நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் ஆசியா மகேந்திரன் உட்பட ஜேக்கப் என்டர்பிரைசஸ் நிறுவன அலுவலர்கள், நண்பர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் அலையில் சிக்கி பலியான 5 மருத்துவ மாணவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்த நிலையில் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது ராட்சத அலை இழுத்து சென்றது. இதில் 5 பேர் பலியானார்கள். பலியான 5 மருத்துவ மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் வகையில் மருத்துவமனை நிர்வாக அலுவலகம் முன்பு வைத்து இன்று காலை 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், மேலும் கல்லூரி நிர்வாக மருத்துவர்கள் கலந்து கொண்டு தனது இரங்கலை தெரிவித்தனர். குரோம்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் பஷீர் அகமது கான் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் RS செந்தில்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, ரோஸ் மில்க், வெள்ளரிக்காய், பழரசம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் நகர தலைவர் தீனதயாளன், தாம்பரம் நகர தலைவர் ஆனந்த் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்ட இளைஞர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றது. அடுத்தபடியாக திருவாரூர் ஒன்றியம் சேந்தமங்கலத்தில் கழக கொடியை மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் ஆரூர் சீனிவாசன் அவர்கள் ஏற்றி வைத்தார். திருவாரூர் நகரத்தில் தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் டி.ஆர். தமிழ்வாணன், எஸ். கபிலன், கோபி, பன்னீர்செல்வம், கமல்வேந்தன், எஸ். ஜெயராமன், பி. ராஜ், தமிழ்ச்செல்வன், என். மகேஷ், கே.எல். ராஜேந்திரன், கண்ணன், சேகர், வேலா, செந்தில், புலிபுலம் பாபு, எஸ்.கே. செல்வமணி, ராமச்சந்திரன், அங்கமுத்து, திவாகர், பாரதிராஜா, ராஜ்மோகன், ரிபாஷ், சிவா, விக்னேஷ், யோகேஷ், ஆகாஷ், சந்தோஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்த சந்தோஷ்குமாருக்கு மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அரசு மரியாதை வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி சந்தப்பேட்டை பால்வாய் பகுதியை சேர்ந்தவர் மணி. இவரது மகன் சந்தோஷ்குமார் வீட்டின் அருகே உள்ள பனை மரத்தில் நுங்கு வெட்டுவதற்காக ஏறி உள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சந்தோஷ்குமார் கீழே விழுந்துள்ளார். அவரை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தொடர்ந்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளித்து வந்தனர். தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்றிரவு சந்தோஷ்குமார் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சந்தோஷ்குமாரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்பு மாற்ற ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், 2 சிறுகுடல், கார்னியா ஆகியவை எடுக்கப்பட்டது. மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் செய்த சந்தோஷ்குமாருக்கு சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அரசு மரியாதை வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் நூதன போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை நகராட்சியில் 29 ஆண்டுகளுக்கு முன்னர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் 10 MLT தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப 1,67,056 நபர்கள் பயன்பெறும் வகையில் 16 MLTக்கு மேற்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது கோடைக்கால வெப்பத்தால் மக்கள் குடிக்க தண்ணீர் இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். தனியார் வியாபாரிகளிடம் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை கொடுத்து தண்ணீர் வாங்கும் அவல நிலையில் உள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சீர்காழி அருகே மின்சாரம், குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோதண்டபுரம் கிராமத்தில் புளியந்துறை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டு, விவசாய பாசனத்திற்கு மும்முனை மின்சாரம் வழங்காததை கண்டித்தும், கிராம பகுதிகளில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் கொள்ளிடம் அழக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டது. தருமபுரி, இலக்கியம்பட்டி, ஒட்டப்பட்டி, நல்லம்பள்ளி, பாலக்கோடு, காரிமங்கலம், பென்னாகரம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி என பல்வேறு இடங்களில் கடந்த 2 நாளாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் பெரும்பாலான ஏரிகள், குட்டைகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. இளையான்குடியில் பொதுமக்களுக்கு பழரசம் மற்றும் பழங்களை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். இளையான்குடி திமுக பேரூர் கழகம் சார்பில் பஜாரில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே.ஆர். பெரிய கருப்பன், மானாமதுரை MLA தமிழரசி ரவிக்குமார், முன்னாள் MLA மதியரசன், நகர செயலாளர் நஜ்முதீன் ஆகியோர் பழரசங்களை வழங்கினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். திருச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்றம் சங்கம் சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திருச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு நீர்மோர் பந்தலை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இதில் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், நுங்கு உள்ளிட்ட ஜூஸ் வகைகள் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை அமைச்சர் KN நேரு பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, மேயர் அன்பழகன் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் பெரியார் நகரில் நீர்மோர் பந்தலை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தர்பூசணி, நீர்மோர் தண்ணீர் வழங்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தலை நகர செயலாளரும் 19வது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான PG சேகர், மாவட்ட செயலாளர் அறிவழகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு வள்ளலார்குடியில் இளையராஜா, கந்தசாமி, வெங்கடாச்சலம், சண்முகம், ராம் பிரகாஷ், தங்கமணி, ஜெயராமன், ஜோதி, முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.